அனுக்கிரகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே த்வமித்தமுத்தாபித பத்மயோனிः அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலய வாசவேஷ்ணः. திருப்பாவை 24ஆம் பாசுரம். பரந்தாமா பல்லாண்டு. அன்றிவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். அன்றொரு காலத்தில் வாமனனாக வந்து உலகங்களை எல்லாம் அளந்தவன் நீதான். உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. பின் ராமனாக வந்து இலங்கை மீது போர் தொடுத்து ராவணனை அழித்து வெற்றி பெற்ற உன் வீரத்திற்கு பல்லாண்டு. இதே கிருஷ்ணாவதாரத்தில் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது உன்னை அழிக்க சகட வடிவில் வந்த அசுரனை பிஞ்சு கால்களால் உதைத்தே அழித்தாய். அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. சற்று வளர்ந்த பின் இரட்டையாக வந்த வத்சாசுரனாகிய கன்றுக்குட்டியை விளாமரமாக நின்ற கபித்தாசுரன் மீது எரிதடியாக உபயோகித்து இருவரையும் அழித்த உன் வீர கழல்களுக்கு பல்லாண்டு. பெருமழையிலிருந்து ஆயர்களை காக்க கோவர்தன மலையையே உன் விரல்களில் குடையாக ஏந்தி நின்றாய். உனது அருட்குணத்திற்கு பல்லாண்டு. பகைவரை வெல்லும் உன் கையிலுள்ள வேலாயுதத்திற்கு பல்லாண்டு. இப்படி உன் வீரச் செயல்களை புகழ்ந்து மார்கழி நோன்பின் பலனை பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் என்பதே இப்பாசுரத்தின் பொருள். இப்பாடலில் கூறிய செயல்கள் நடந்தபோது இருந்தவர்கள் கண்டவர்கள் பாக்கியசாலிகள். நாம் அப்போது இல்லை. ஆனாலும் இப்பாடலை பக்தியுடன் பாடும்போது அந்த அனுபவம் நமக்கும் கிடைக்கும். நாக்குக்கு அறுசுவை போல் இப்பாடல் அறுசுவைகளை, அதாவது 6 போற்றிகளை நமக்கு தருகிறது. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.